இந்த வீடியோல உங்க பள்ளியில சேர்க்கை செய்யப்பட்ட மாணவரோட விவரங்களை எப்படி எமிஸ் தளத்துல பதிவு செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்டுங்கிற மெனுக்கு கீழே ஸ்டூடெண்ட் அட்மிஷன்ங்கிறத தேர்வு செஞ்சுக்குங்க. ஹேஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிடு இன் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு என்பதற்கு எல்கேஜி வகுப்புல சேர்க்கை செய்யப்பட்ட மாணவருக்கும் எல்கேஜி அல்லாத பிற வகுப்புகளில் சேர்க்கை செய்யப்பட்ட மாணவர்கள் கடந்த கல்வியாண்டுல தமிழகத்தில் இயங்கக்கூடிய எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியிலும் பயிலாம நேரடியாக உங்கள் பள்ளிக்கு எல்கேஜி அல்லாத பிற வகுப்புகளுக்கு சேர்க்கைக்காக வந்திருக்கிற பட்சத்தில் அந்த மாணவருக்கும் கடந்த கல்வியாண்டில் வெளி மாநிலங்கள்லேயோ அல்லது வெளிநாடுகள்லேயோ பயின்ற மாணவருக்கும் நோ என்பதை தேர்வு செய்யுங்க. ஸ்டூடெண்ட் டைப்பில் எந்த ஒரு மாணவர் உங்கள் பள்ளியில் சேர்க்கை செய்யப்பட்டு இந்த கல்வியாண்டு முழுவதும் உங்கள் பள்ளியிலேயே கல்வியை தொடருவாங்களோ அவங்க கடந்த கல்வியாண்டில் வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாடுகள்லேயோ படிச்சிருந்தா கூட இந்த கல்வியாண்டில் உங்கள் பள்ளியில் சேர்க்கை செய்யப்பட்டு கல்வியாண்டு முழுவதும் உங்கள் பள்ளியில் தான் படிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுங்கிறத தேர்வு செய்யுங்க. இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் மெயின் என்ரோல்மெண்ட்டில் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். எந்த ஒரு மாணவரோட பெற்றோரோட தொழில் காரணமாக உங்கள் பகுதிக்கு குடி வந்து உங்கள் பள்ளியில் சேர்க்கை செய்யப்பட்டு இந்த கல்வியாண்டில் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் உங்கள் பள்ளியில் படிப்பாங்க. அடுத்து அந்த மாணவர் வேறு பள்ளிக்கோ அல்லது அவங்களோட சொந்த மாநிலத்துக்கோ போயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மைக்ரண்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த மைக்ரண்ட் ஸ்டூடெண்ட்டு நம்ம மெயின் என்ரோல்மெண்ட்டில் இடம்பெற மாட்டாங்க. மைக்ரண்ட் ஸ்டூடெண்ட்டில் லிஸ்ட்டில் மட்டும்தான் அவங்களோட பெயர் இடம்பெறும். மாணவரோட பெயரை குறிப்பிடும்போது மாணவரோட பெயருக்கும் தலைப்பெழுத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி மட்டும் விடுங்க. டாட் யூஸ் பண்ணாதீங்க. டாட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்வேலிட் நேம் அப்படிங்கிற ஃபீட்பேக் வரும். இந்த மாணவரை நம்ம பதிவு செய்ய முடியாமல் போயிடும். மாணவரோட தமிழ் பெயரை குறிப்பிடுறதுக்கு டைரெக்டாக நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணால் போதும். இந்த இடத்துல தமிழில் பெயர் பூர்த்தி செய்யப்பட்டு விடும். இதுக்கு தனியாக எந்த ஒரு டூலும் நமக்கு அவசியம் இல்லை. ஆதார் எண் குறிப்பிடுறதுக்கு மாணவரோட சரியான ஆதார் எண்ணை நிரப்புங்க. ஆதார் எண் இல்லாத மாணவருக்கு மட்டும் 0ங்கிறத நிரப்புங்க. மாணவரோட பிறந்த தேதி குறிப்பிடும்போது இந்த கலம்ல ரைட் சைடு இருக்கக்கூடிய கேலண்டர்ல இருந்து டேட்டை சூஸ் பண்ணுங்க. சரியான தேதியை பூர்த்தி செய்துக்குங்க. இங்கே டைரெக்டாக டைப் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது. டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்படலை. கேலண்டர்ல இருந்து மட்டும் டேட்டை சூஸ் பண்ணிடுங்க. எமிஸ் தளத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஃபீல்டில் நம்ம டேட் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் கேலண்டரில் இருந்து மட்டும் தேதியை சரியாக தேர்வு செய்துக்குங்க. ரிலீஜியன் குறிப்பிடும்போது சரியான ரிலீஜியனை தேர்வு செய்யுங்க. மாணவர் ரிலீஜியனை குறிப்பிட விரும்பல அப்படிங்கிற பட்சத்தில் ரிலீஜியன் நாட் டிஸ்க்ளோஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் தேர்வு செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதர விவரங்களையும் நிரப்பிடுங்க. மாணவருக்கு டிசேபிலிட்டி சைல்டாக இருந்தால் மட்டும் சரியான டிசேபிலிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. இதர மாணவருக்கு நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஃபேமிலி டீட்டெயிலில் ஃபாதர் மதர் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்க. ஃபாதர் மதர் இல்லாத குழந்தைகளுக்கு மட்டும் கார்டியன் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் டீட்டெயிலில் அந்த சைல்டோட சரியான கம்யூனிகேஷன் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்க. அகடமிக் இன்ஃபர்மேஷனில் மாணவரை உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பில் சேர்க்கை செய்யப்பட்டுள்ளதோ அந்த வகுப்பை தேர்வு செய்யுங்க. செக்ஷன் நேம், அட்மிஷன் நம்பர், அட்மிஷன் டேட்டை சரியாக பூர்த்தி செய்யுங்க. அட்மிஷன் நம்பர், அட்மிஷன் டேட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் ஸ்கூல் அட்மிஷன் ரெஜிஸ்டரில் உள்ளது போல் சரியாக நிரப்பிடுங்க. மாணவரோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டி இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு பிரிவுக்கு உங்கள் பள்ளிக்கான எமிஸ் தளத்தில் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்ஸ்ட்ராக்டில் என்ன மீடியம் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மீடியம் இங்கு தானாக நிரப்பப்பட்டுரும். இதை சரியாக பூர்த்தி செய்து சப்மிட் கொடுங்க. இந்த மாணவருக்கான பதிவு உங்கள் பள்ளியில் உருவாக்கப்பட்டு விடும். இதுபோல் எமிஸ் தளத்தில் இதுக்கு முன்னால் என்ட்ரி இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த நோ ஆப்ஷன் மூலமாக என்ட்ரி கிரியேட் பண்ணிடுங்க. அந்த மாணவரோட பதிவுகள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டு விடும். என்ட்ரி லெவல் கிளாஸ்னு சொல்லக்கூடிய எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடிய மாணவருக்கு மட்டும் உடனடியாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் மாணவரோட பெயர் சேர்க்கப்படும். இதர வகுப்புகள் 2ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்ட்ரி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாணவரோட பதிவு உங்கள்
டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரால அப்ரூவ் செய்யப்பட்ட பின்பு, அதாவது ஓரிரு தினங்களுக்கு பின்பு ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல ஆட் ஆகும். இதுவே எமிஸ் தளத்தில ஏற்கனவே பதிவு இருக்கக்கூடிய மாணவருக்கு இந்த "ஹேஸ் த ஸ்டூடண்ட் ஸ்டடீட் இன் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு" என்பதற்கு எஸ் என தேர்வு செஞ்சுக்குங்க. தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டூடண்ட்டோட எமிஸ் ஐடி, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இதுக்கு முன்னால படிச்ச ஸ்கூலோட யூடைஸ் நம்பர், ஸ்டூடண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், இந்த விவரங்கள்ல எந்த விவரம் உங்களுக்கு தெரியுமோ அத தேர்வு செஞ்சு அந்த மாணவரோட விபரத்த இங்க பூர்த்தி செய்யுங்க. மாணவரோட விபரத்த இங்க குறிப்பிட்ட பின்பு சர்ச் குடுங்க. அந்த மாணவரோட விபரம் உடனே ஸ்க்ரீன்ல பாட்டம்ல டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாணவரோட பெயருக்கு நேரா வலதுபுறம் ஆக்ஷன் காலம்ல ரெய்ஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த மாணவரோட பதிவு ஏற்கனவே படித்த பள்ளியோட தளத்தில இருக்கு. அப்ப நம்ம இப்போ ரெய்ஸ் ரெக்வெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த ஸ்டூடண்ட்க்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெய்ஸ் ரெக்வெஸ்ட் குடுங்க. இந்த மாணவருக்கு ஏற்கனவே ரெய்ஸ் ரெக்வெஸ்ட் குடுத்திருந்தா, ரெக்வெஸ்ட் ஆல்ரெடி ரெய்ஸ்ட் அப்படின்னு வரும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா குடுக்குறீங்கன்னா, அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். இப்படி ரெக்வெஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த ரெக்வெஸ்ட் குடுத்த நாளுக்கு அடுத்த நாள் திரும்பவும் அந்த மாணவரோட விபரத்த ஸ்டூடண்ட் அட்மிஷன்ல போயி நிரப்புங்க. அப்படி நிரப்பிட்டு திரும்பவும் இங்க நம்ம சர்ச் குடுக்கும்போது, அந்த மாணவரோட பெயருக்கு நேரா ஆக்ஷன் காலம்ல அட்மிட் அப்படின்னு வந்துரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாணவரோட பதிவு ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல இருந்து காமன் போல் பகுதிக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க உங்க ஸ்கூல்ல அட்மிட் பண்ணிட முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அட்மிட் குடுங்க. அட்மிட் குடுத்தீங்கன்னா, அந்த மாணவர் உங்க பள்ளியில சேர்க்கப்பட்ட தேதி போன்ற விவரங்கள கேட்கும். இதுல சேர்க்கப்பட்ட தேதிய பொறுத்தளவுக்கு, நம்ம என்னைக்கு இந்த பணிய மேற்கொள்றோமோ, அந்த தேதி இங்க நிரப்பப்பட்டிருக்கும். ஆனா, உங்க பள்ளியில இந்த மாணவர் எப்ப சேர்க்கப்பட்டாரோ, அதாவது உங்க பள்ளியோட அட்மிஷன் ரெஜிஸ்டர்ல என்ன டேட் நிரப்பியிருக்கிறீங்களோ, அந்த தேதி இங்க சரியா குறிப்பிடுங்க. சரியான வகுப்பு, பிரிவு, அட்மிஷன் நம்பர நிரப்புங்க. இந்த இடத்திலயும் நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தேர்வு செய்ய இயலாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்க பள்ளியில இந்த வகுப்பு பிரிவுக்கு என்ன மீடியம் ஆல்ரெடி இருக்கோ, அது இந்த ஸ்டூடண்ட்க்கு மேப் ஆயிடும். அதனால நீங்க மீடியம் சூஸ் பண்ண அவசியம் இல்ல. இந்த விபரங்களை எல்லாம் பூர்த்தி செய்து சேவ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாணவரது பதிவு உங்க பள்ளியில சேர்க்கப்பட்டுரும். அப்படி சேர்க்கப்பட்ட பின்பு, இந்த மாணவருக்கு ஒரு ஒப்புகை சீட்டு உருவாகும். எந்த ஒரு மாணவருக்கு புதுசா நீங்க என்ட்ரி கிரியேட் பண்றீங்களோ, அந்த மாணவருக்கும், எந்த ஒரு மாணவர காமன் போல்ல இருந்து எடுக்கிறீங்களோ, அந்த மாணவருக்கும், நான் இதுக்கு முன்னால நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தது போல ஒப்புகை சீட்டு உருவாகும். அந்த ஒப்புகை சீட்ட எடுத்து பெற்றோர்கிட்ட கையெழுத்து பெற்று, அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரும் அதுல ஒப்பமிட்டு, பெற்றோர்களுக்கு வழங்குவதற்காக வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு. இதுபோல மாணவர்களோட பதிவுகள நம்ம காமன் போல்ல இருந்து எடுத்து உங்க பள்ளியில சேர்க்கை செய்ய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவரோட விபரங்கள குடுத்து, அந்த மாணவர சர்ச் குடுக்கும்போது, எந்த ஒரு நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு வந்ததுன்னா, சர்ச் அச்சீவ் பகுதியில அந்த மாணவரோட விபரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சோதிக்க முடியும். அப்படி விபரத்த பூர்த்தி செய்து சர்ச் அச்சீவ்ன்னு குடுக்கும்போது மாணவரோட விபரம் வந்துருச்சு அப்படின்னா, மாணவரோட பெயருக்கு நேரா வலதுபுறம் ஆக்ஷன் காலம்ல மூவ் டூ காமன் போல் அப்படிங்கிற விபரம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாணவரோட பதிவு அச்சீவ் பகுதியில இருக்குது. இந்த மாணவரோட விபரத்த நம்ம காமன் போல் பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூவ் டூ காமன் போல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடண்ட் மூவ்ட் டூ காமன் போல் அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த மாணவரோட விபரத்த குடுத்து சர்ச் குடுங்க. அப்படி சர்ச் குடுக்கும்போது அந்த மாணவரோட பதிவும் தற்போது காமன் போல் பகுதிக்கு வந்துருச்சு. மாணவரோட பதிவுகள் காமன் போல் பகுதியில இருக்கு அப்படிங்கிற விபரத்த எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவரோட பெயருக்கு வலதுபுறமா அட்மிட் அப்படின்னு ஆக்ஷன் காலம்ல இருந்ததுன்னா, இந்த மாணவரோட பதிவு காமன் போல் பகுதியில இருக்குது. நம்ம அட்மிட் செய்து கொள்ள முடியும்னு அர்த்தம். அப்போ மாணவரோட அட்மிஷன் நம்பர், இதர விபரங்கள பூர்த்தி செய்து சேவ் குடுக்கிறது மூலமா அந்த மாணவரோட பதிவு நம்ம பள்ளியில சேர்க்கப்பட்டுரும். இப்படி முதல் வகுப்புல
வரக்கூடிய மாணவர்களுக்கும், இதர வகுப்புல சேர்க்கை செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் நம்ம பதிவுகள மேற்கொள்ள முடியும். அப்படி பதிவு மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களோட விவரங்கள் எல்லாமே ஸ்டூடண்ட்ங்கிற மெனுக்கு கீழ ஸ்டூடண்ட் அட்மிஷன்ல இடம்பெறும். இந்த ஸ்டூடண்ட் அட்மிஷன்ல பார்த்தீங்கன்னா, வலது அ இடது மேற்புற பகுதியில வகுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வகுப்புல எந்த வகுப்பு மாணவர்களோட பட்டியல் உங்களுக்கு தேவையோ, அந்த வகுப்பு தேர்வு செய்யப்பட்ட பின்பு, அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர் பட்டியல் இங்கே இடம்பெறும். பட்டியலோட மேற்பகுதியில இது போல எக்ஸெல் லோகோ இருக்கும். அ அந்த எக்ஸெல் லோகோ ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வகுப்பு மாணவர்களோட பட்டியல் பதிவிறக்கம் செய்யப்பட்டுரும். அந்த எக்ஸெல் ஃபார்மேட்ல பதிவிறக்கம் செய்யப்படும். அத நீங்க ஓப்பன் பண்ணி மாணவர்களோட விவரங்கள சரிபார்த்துக் கொள்ள முடியும். அப்படி ஏதாவது ஒரு மாணவரோட விபரத்துல திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னா, அந்த மாணவரோட பெயருக்கு நேரா வலதுபுறம் ஆக்ஷன் கலம்ல இருக்கக்கூடிய பென்சில் மார்க்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மாணவரோட விபரங்கள் இது போல உங்களுக்கு திரையில தோன்றும். அந்த மாணவரோட விபரங்கள்ல என்ன திருத்தங்கள் தேவையோ, திருத்தங்கள செய்து அப்டேட் குடுக்கறது மூலமா அந்த மாணவரோட விபரங்கள்ல நம்ம திருத்தம் செய்து கொள்ள முடியும். இது போல சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படிங்கிற ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஸ்டூடண்ட் மைக்ரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம அட்மிஷன் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது, எந்த ஒரு மாணவருக்கு மைக்ரண்ட் ஸ்டூடண்ட்ன்னு என்ட்ரி கிரியேட் பண்ணமோ, அந்த மாணவரது பதிவு மெயின் ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல ஆட் ஆகாது. இந்த மைக்ரண்ட் ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல மட்டும் தான் ஆட் ஆகும் அப்படிங்கிற விபரத்த ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம்.